இப்போது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இப்போ டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், ரேங்கின், கெல்வின் இந்த மாதிரி சொல்லிட்டு 4 யூனிட்ஸ் வந்து இந்த டெம்பரேச்சருக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆய்வகத்துலலாம் லேப்லாம் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செல்சியஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமமான இடத்துல நம்ம வாட்டர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த செல்சியஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது வாட்டரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ 4 யூனிட்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு இருக்குது. இந்த 4 யூனிட்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேல்னு சொல்லுவாங்க. டிகிரி செல்சியஸ் ஸ்கேலு, ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, ரேங்கின் ஸ்கேலு, கெல்வின் ஸ்கேல் இந்த மாதிரி சொல்லிட்டு டெம்பரேச்சருக்கு 4 ஸ்கேல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் 3 யூனிட்டில் நம்மளால் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸு, கெல்வின், டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த 3 வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் ரேங்கின் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நம்ம டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆனால் டிகிரி செல்சியஸில் நம்ம மெஷர் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெம்பரேச்சருக்கு 4 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 4 யூனிட்ஸ்லையும் இந்த ரேங்கின் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது கிடையாது. மிச்சம் 3 யூனிட்டை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு நம்ம மாற்றி நம்ம ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணும்போது பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி லேப் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸில் தான் நம்ம இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. அதனால் டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் நம்ம எப்போவுமே மெஷர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதே ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம சொல்லுவோம். நீரோட கொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இந்த 100 டிகிரி செல்சியஸை நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வரும். இப்போ செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 0.something வேல்யூவாக கிடைக்கிறத இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எண்ணை நம்ம பார்க்க முடியும். அதாவது சின்ன டெம்பரேச்சரை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ண முடியும். ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் 0 அப்படிங்கிறது இருக்கிறது இதில் 32 டிகிரி ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு சென்சிட்டிவான ஒன்று. ஸோ நம்மளோட உடம்புல ஒரு சின்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் நடந்தாலுமே ஒரு பெரிய எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால ரொம்ப சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டை கூட நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல்ன்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அங்கே தெர்மோமீட்டரில் ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியான அளவில் நம்ம மெஷர் பண்ணோம்னா ஃபாரன்ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்சிட்டிவான சிஸ்டம் எல்லாத்துலேயுமே நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாரன்ஹீட்டை அளவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட சராசரி வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்களே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரன்ஹீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைக்கும். 99 இருந்தாலுமே நமக்கு ஃபீவரை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த தசம புள்ளியில் இருக்கக்கூடிய வேல்யூவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் வந்து உடம்புக்குள்ளே கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபாரன்ஹீட் அளவை மெஷர் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் விட்டுட்டு டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.